அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நாளில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, யூதர்களுடைய வழிபாட்டு முறையில அவர்களுக்கு மாத பிறப்பு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சியாக அவர்களுக்கு இருந்தது. அந்த மாத பிறப்பில் அவர்கள் முதலாவதாக ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை அவர்கள் கொண்டு வருவதும், அவருக்கென்று பலிகளை செலுத்துவதும், நேர்ச்சைகளை செலுத்துவதும் அவர்களுடைய வழக்கமாய் இருந்தது. எனக்கு பிரியமான சகோதரர்களை, யூதர்கள் காணிக்கைகளினாலே, தங்களுடைய பலிகளினாலே, தங்களுடைய நேர்ச்சைகளினாலே, பொருத்தனைகளினாலே ஆண்டவரை பிரியப்படுத்திவிட முடியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதே போலதான் அவர்களைப் போலவே இன்றும் நம்முடைய சகோதரர்கள், சகோதரியர்கள் தங்களுடைய காணிக்கைகளினாலே, தங்களுடைய பொருத்தனைகளினாலே கடவுளை பிரியப்படுத்திவிட முடியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய தேவாதி தேவனை நம்முடைய காணிக்கைகளினால் பிரியப்படுத்தவே முடியாது. வெறும் காணிக்கைகள் மட்டும் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று இல்லை, அது போதாது. நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம்தான் அவரை பிரியமாக்க முடியும். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானது எது என்றால் நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் ஒன்றுதான் அவருக்கு மிகவும் பிரியமானது. அந்த பரிசுத்தமான இருதயத்தோடு ஆண்டவருக்கு செலுத்துகிற எந்த ஒரு பலியையும், எந்த ஒரு காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கிறார். விசுவாசத்தோடு கொடுக்கிற எந்த காணிக்கையும் தேவாதி தேவன் அங்கீகரிக்கிறார். அதை விருப்பத்தோடு சுகந்த வாசனையாக, உகந்த காணிக்கையாக அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். பிரியமான சகோதரர்களே, எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. முன்பெல்லாம் தேவ ஆலயத்திற்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். அந்த காணிக்கைகளிலே அவர்களுடைய பெயர்கள் பதிக்கப்பட்டிருக்கும், அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும் அந்த காணிக்கைகளில். இதிலிருந்து விளங்கிக் கொள்வது என்ன, நமக்கு தெரியக்கூடியது என்ன? நாம் செலுத்துகிற காணிக்கையில அவர்கள் பெருமையை தேடிக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு செலுத்துகிற காணிக்கையில பெருமையை தேடிக்கொள்கிறார்கள். நான் தான் அதிகமா செய்யறேன், நான் தான் மதிப்பு மிக்கதை கொடுக்கிறேன் என்று தங்களுடைய வீண் பெருமைகளை அங்கு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட காணிக்கைகளை தேவன் அருவருக்கிறார். அதை அவர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அல்லேலூயா. சுத்த இருதயத்தோடு, எளிய மனதோடு, தாட்சியான மனநிலையோடு, மிக முக்கியமாக விசுவாசத்தோடு அவருக்கு செலுத்துகிற அந்த காணிக்கையை தேவன் சுகந்த வாசனையாக, உகந்த காணிக்கையாக அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, ஏசாயாவின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் அங்கே சொல்லுகிற ஒரு காரியம், 13வது வசனம், ஏசாயாவின் புத்தகம் 1 அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்விதமாய் ஆண்டவர் சொல்கிறார், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும், ஓய்வு நாளையும், சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். அடுத்த வசனம், உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய தூபம் காட்டுதல்கள், நம்முடைய வழிபாடுகள் அவருக்கு வருத்தத்தை கொடுக்கிறது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை சுமந்து நான் சோர்ந்து போனேன். அல்லேலூயா. இதை யார் கேட்டது உங்களிடத்துல என்று தேவனாகிய நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறார். இதை யார் உங்களிடத்திலே கேட்டது? அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் அவருக்கு காணிக்கைகள் என்பது வேண்டாமா? அவருக்கு பலி என்பது வேண்டாமா? ஆண்டவர் அதை தடை செய்கிறாரா என்று கேட்டால், அன்பானவர்களே, தடை செய்கிறார் தான். எந்த காணிக்கையை, எந்த பலியை அவர் தடை செய்கிறார் என்றால், பரிசுத்தம் இல்லாத காணிக்கையை, விசுவாசம் இல்லாத ஒரு காணிக்கையை, பரிசுத்த
பரிசுத்தமே இல்லாத, இருதயத்துல சுத்தம் இல்லாத ஒரு காணிக்கையை அவர் தடை பண்ணுகிறார். அல்லேலூயா. அதை அவர் தடை பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு இருதயத்தில் இருக்கக்கூடிய மறைவுகளை, ரகசியங்களை அவருக்கு எடுத்து சொல்வதற்கு என்று ஒருவர் தேவையே இல்லை. ஏனெனில் அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக அவர் இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, யூதாவின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். யூதாவின் புத்தகத்துல அங்கே முதல் அதிகாரத்துல, அங்க இருக்கிறது ஒரே அதிகாரம் தான், அந்த அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்று தேவன் இங்கு சொல்லுகிறார். இங்கு யாரை குறித்து இங்கு பேசுகிறது என்றால், திரித்து கூறுவதை பற்றி, சுவிசேஷத்தை, நற்செய்தியை திரித்து கூறுகிறவர்கள், கள்ள போதகர்களை பற்றி இங்கு யூதா பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கு பேசுகிறார். இங்கு இந்த போதனைகளை குறித்து பேசக்கூடிய இடத்திலே காயினை குறித்தும் கோரேகை குறித்தும் தேவன் பேசுவதற்கு காரணம் என்ன என அன்பானவர்களே, காயினை குறித்து பேசுவதற்கு காரணம், காயின் இந்த காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். ஏன் கொலை செய்தான்? ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். காயின் காணிக்கையை அவர் கண்ணோக்கவே இல்லை, அதை அவர் நோக்கி பார்க்கவே இல்லை. ஏனென்றால் காயினுடைய இருதயம் சீர்கெட்டதாக இருந்தது, பரிசுத்தம் இல்லாததாக இருந்தது, பொறாமை மிக்கதாக இருந்தது, வெஞ்சினம் உடையதாக இருந்தது. ஆகவே ஆண்டவர் காயினுடைய இருதயத்தை, காயினுடைய காணிக்கையை கண்ணோக்கி பார்க்கவில்லை. எனக்கு அன்பான சகோதரனே, ஆபேலின் காணிக்கையை அவர் அங்கீகரித்தார் என்றால் ஆபேலின் இருதயத்தை அவர் பார்த்தார். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய காணிக்கைகளில் உங்களுடைய இருதயம் தென்பட வேண்டும். உங்களுடைய காணிக்கைகளில் தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணிக்கையை கொண்டு வருகிறீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு காணிக்கையை கொண்டு வருகிறீர்கள்? சிலர் வருத்தத்தோடு கொண்டு வருகிறீர்களா என்பதை பார்க்கிறார். உண்மையாகவே சிலர் காணிக்கையை கொண்டு வரும்பொழுது வருத்தத்தோடு கொண்டு வருகிறார்கள். சிலர் காணிக்கையை கொண்டு வரும்பொழுது எதிர்பார்ப்போடு கொண்டு வருகிறார்கள். வருத்தத்தோடு கொண்டு வரும்பொழுது என்ன, எனக்கே இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு கொண்டு வருகிறார்கள். அல்லது எனக்கு இருந்தா நான் கொடுத்திருப்பேன் என்று சொல்கிறார்கள். அல்லது வருத்தத்தோடு கொண்டு வருகிறவர்கள் இப்படி என்றால், எதிர்பார்ப்போடு கொண்டு வருகிறவர்கள் வேறு விதமாக இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுத்தா அவர் எனக்கு திரும்பவும் தருவார் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, காணிக்கையை வருத்தத்தோடோ எதிர்பார்ப்போடோ கொண்டு வரக்கூடாது. காணிக்கையை அன்போடும் பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் தான் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகிற காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், அதை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய தசம பாகங்கள், உங்களுடைய பலிகள், உங்களுடைய காணிக்கைகள் நீங்கள் ஆண்டவரிடத்திலே கொண்டு வரும்பொழுது, உங்களுடைய ஆலயத்திலே நீங்கள் அதை சமர்ப்பிக்கும் பொழுது, பொருத்தனை ஒப்பு கொடுக்கும் பொழுது, எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் இருதயத்திலே பரிசுத்தம் இல்லை, உன்னுடைய காணிக்கையில விசுவாசம் தென்படவில்லை என்றால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை அருவருத்து விடுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, தேவனாகிய கர்த்தர் இங்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இப்பொழுது தியானிக்க வேண்டும். நான் காணிக்கைகளை கொண்டு வருவதற்கு முன்னதாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயாவின் புத்தகம் முதல் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்யுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம், உங்களை கழுவி உங்களை சுத்திகரியுங்கள். அல்லேலூயா. காணிக்க நீங்க செலுத்த வருவது அதற்கு முன்னதாக நீங்க உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நீங்க யோசிக்கணும். நீங்க கொண்டு வரக்கூடிய காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது அதை ஆராய்ந்து பார்க்கணும்.
ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்கள் வரும்பொழுது உங்கள் காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க தாட்சியாக இருந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மெய்யாகவே அவைகளை விட்டு விட்டு கண்களினால் செய்த பாவம், வாயினால் செய்த பாவம், இருதயத்தினால் செய்த பாவம், சிந்தையால் செய்த பாவம், சொல்லால் செய்த பாவம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே மனஸ்தாபப்பட்டு மனம் கதறி கசந்து கண்ணீர் விட்டு நீங்கள் அவரிடத்துல மன்னிப்பு கேட்பீர்களானால் கர்த்தர் அப்பொழுது நீங்கள் கொடுக்கிற காணிக்கையை அவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. எந்த ஒரு சுத்தமான இருதயத்தோடும் படைக்கப்படுகிற பலியை, காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிப்பார். எனக்கு அன்பான சகோதரர்களே, அப்பொழுது உங்களுடைய இருதயம், உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் இருக்குமானால் நீங்கள் உங்களை உங்களை கழுவி சுத்திகரித்து உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றுவீர்களானால், உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் ஏறெடுப்பீர்களானால் அப்பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். பலருக்கு நான் இவ்வளவாய் ஜெபிக்கிறேனே, எவ்வளவோ காணிக்கைகளை செலுத்துகிறேனே, ஆண்டவருடைய ஆலயத்தில் எவ்வளவாய் பாடுபட்டு உழைக்கிறேனே, ஊழியம் செய்கிறேனே, ஏன் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை என்று பல வருஷமாக பல நாட்களாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிற விண்ணப்பங்களுக்கு என் ஆண்டவர் ஏன் எனக்கு இன்னும் பதில் தரவில்லை, ஏன் என் ஜெபம் இன்னும் எனக்கு கை கூடவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? நீங்க 1ஆம் அதிகாரம், ஏசாயாவில் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். ஆண்டவர் ஆபேலின் காணிக்கை கண்ணோக்கினார், காயினின் காணிக்கையை அவர் கண்ணோக்கவில்லை. ஏனெனில் அதில் பரிசுத்தம் இல்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய இருதயத்தில் தூய்மை இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில தூய்மை இல்லை, உங்களிடத்தில் விசுவாசத்துல தூய்மை இல்லை என்றால், உங்களுடைய காணிக்கையில் தூய்மை இல்லை என்றால் ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டார். எந்த ஒரு விசுவாசியும், எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் மனம் திரும்புதல் இன்றி ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கக்கூடிய எந்த ஒரு விண்ணப்பத்திற்கும் பதிலை எதிர்பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு உங்கள் பொருத்தனைகளை, உங்கள் பலிகளை, உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தி நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுப்பீர்களானால் அப்பொழுது ஆண்டவர் உங்கள் பலிகளை அங்கீகரிப்பார், உங்கள் காணிக்கைகளை அங்கீகரிப்பார், உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரா, சகோதரி, நீங்க என்னை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவராக இல்லாதவராக இருக்கலாம். நீங்க யாரா வேணாலும் இருக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க வரீங்க அப்படின்னா, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் என்று நீங்க வருகிறீர்கள் என்றால் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், இந்நாள் வரையில் நான் உண்மை அறியாதிருந்தேன், இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன் என்று ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவீரானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பார்க்கிறவங்க ஒருவேளை விசுவாசியா இருக்கலாம், எந்த சபைக்கு நீங்க போறவங்களா இருந்தாலும், எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்புதல் இன்றி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். நீங்க நினைக்கலாம், நான் ஞான ஸ்நானம் வாங்கிட்டேனே, நான் திருமுழுக்கு பெற்று விட்டேனே, நான் அருட்சாதனங்கள் எல்லாம் பெற்று விட்டேனே, நான் இவ்வளவாய் ஊழியம் செய்கிறேனே என்று நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் அதை கண்ணோக்கி பார்க்கவே மாட்டார். அவர் உங்களுடைய செயல்களை பார்க்கிறதை முன்பாக உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தின் தியானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார். ஆகவே உங்கள் இருதயம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறபடினால் நீங்கள் எந்த பாவத்தையும் அவருடைய சமூகத்தை விட்டு மறைக்கவே முடியாது. எல்லாவற்றையும் எதையும் மறைக்கவே முடியாது. எல்லாவற்றையும் அறிக்கை செய்து நீங்கள் விட்டு விட்டு அவருடைய சமூகத்திற்கு வாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அவனுடைய சமூகத்திற்கு மனம் திரும்பி வருவோம். நாம் இப்பொழுது மனம் திரும்புதலோடு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்தை ஆசீர்வாதமாக தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் குற்றங்கள், எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். என் ஆண்டவரே, எங்கள் சிந்தனையால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்கள் சொல்லால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்கள் செயலால் செய்த பாவங்கள், கடமையில் தவறியதால் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவரே அப்பா மன்னித்து விடும் சுவாமி. அதை நாங்கள் விட்டு விடுகிறோம். பிறருக்கு எதிராக நாங்கள் பேசின வார்த்தைகள், கசப்பு மிகுந்த வார்த்தைகள், எரிச்சலோடு செயல்பட்டோமே தகப்பனே, பிறருடைய நற்பெயர்களை கெடுத்திருக்கிறோமே, நாங்கள் செய்த பாவங்கள் எதுவானாலும் சரி, எங்கள் கண்களால் செய்ததாக இருந்தாலும் சரி, பரிசுத்தத்திற்கு எதிராக எந்த பாவத்தை நாங்கள் செய்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இப்பொழுது உத்தமமாய் மனம் திரும்ப உமது சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. மனம் திரும்ப வருகிறோம் ஆண்டவரே, உத்தமமாய் மனம் திரும்பி வருகிறோம். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும். எங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரியும். எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் நாங்கள் உமக்கு பரிசுத்தமான இருதயத்தோடு மனம் திரும்புதலோடு கொண்டு வருகிற காணிக்கையை, விசுவாசத்தோடு கொண்டு வருகிற பலியை நீர் அங்கீகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.